திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து இந்து மக்களை வஞ்சித்து வருவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் குற்றம் சாட்டினார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் மற்றும் பாஜகவினர் அம்பத்தூர் செங்குன்றம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கரு நாகராஜன், மத நல்லிணக்கத்தையும் தமிழகத்தின் அமைதியையும் உருகுலைக்க வேண்டும் என்பதே திமுகவின் நோக்கம் என விமர்சனம் செய்தார். மேலும் சமூக வலைதளங்களில் நீதிபதி GR சுவாமிநாதன் மீது அவதூறு பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். நீதிபதி உத்தரவை அமல்படுத்தாத தவறு, தமிழக அரசுடைய மேல்முறையீடை தள்ளுபடி செய்கிறோம் என்று 2 நீதிபதி அமர்வு சொல்லிவிட்டது. 2 நீதிபதி அமர்வும் மீண்டும் நீங்கள் தீபத்தூணில அந்த தூணில தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவரும் அந்த ஏற்கனவே நீதிபதி கொடுத்த உத்தரவை அமல்படுத்த சொல்லியிருக்க, அதையும் செய்யவில்லை. எதையுமே செய்யாமல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கலெக்டர் மீது, SP மீது, காவல்துறை அதிகாரிகள் மீது, கோவில் அதிகாரிகள் மீது அந்த வழக்கு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த மாட்டோம். இதுதான் இன்றைக்கு தமிழக அரசுடைய நிலைப்பாடு. அதற்கடுத்து என்ன செய்கிறார்? இப்போது உச்ச நீதிமன்றத்திற்கு இன்றைக்கு மாலையே எடுத்து சென்றிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இங்க தமிழகம் அமைதியாக இருக்கிறது, இந்த அமைதியை உருக்குலைக்க வேண்டும், மத நல்லிணக்கத்தை உருக்குலைக்க வேண்டும், இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும், இதை வைத்து ஓட்டு வங்கியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய நோக்கம்.